வெல்கம் டு விவே இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல செக் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த செக் பிரிண்டிங் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடும்போது அந்த என்ட்ரியை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நம்ம செக் மூலமாவே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த செக் பிரிண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேட்வே ஆஃப் டேலில ஆல்ரெடி நம்ம பேங்க் லெட்ஜஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆல்டர்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஜர் பேங்க் லெட்ஜர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேங்க் லெட்ஜர்ல வந்து அந்த செக் பிரிண்டிங் எடுக்கிறீங்களோ அந்த பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா பேங்க் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எனபிள் செக் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட் ஆல்டர் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் செக் ஃபார்மேட்ஸ், அதாவது ப்ரீ டிஃபைன்டாவே வந்து செக் ஃபார்மேட்ஸ் எல்லாமே டேலியில கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லெட்ஜர் வந்து எந்த செக் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த செக் ஃபார்மேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இங்க யூசர் டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செக்கோட டைமென்ஷனை வந்து நீங்களாவே வந்து மேனுவலாகவும் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனி சிக்னேட்டரி டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே வந்து கம்பெனி நேம் ஆன் செக்கில் வந்து உங்களுக்கு என்ன நேம், கம்பெனி நேம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சல்யூட்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிக்னேட்டரி அந்த நேம் போட்டுட்டு கீழே வந்து அவங்களோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிரிண்ட் கம்பெனி நேம் ஆன் செக்லேயே வந்துட்டு நம்மளோட கம்பெனி நேம் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து சாம்பிள் செக் பிரிண்டிங், அதாவது சாம்பிள் செக் பிரிண்டிங் ஆப்ஷன் வரும். இதை நீங்க ப்ரிவியூ கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜூம் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட செக் ஃபார்மேட் வரும். அந்த பார்ட்டி நேம் வரும், அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட கம்பெனி நேம் வரும். ஸோ உங்களுக்கு கம்பெனி நேம் கீழே வந்து சல்யூட்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரிவ்யூ செக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு செக் பிரிண்டிங் வரும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த லெஜரை வந்து நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு என்ட்ரி போடலாம். வவுச்சர்ஸ் பேமெண்ட் என்ட்ரி நம்ம போடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் பேங்க் லெஜர் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, அவங்களோட அமௌண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அலோகேஷன் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கு, ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதர்ஸ் அப்படிங்கிற 3 விதமான டிரான்சாக்ஷன் டைப் இருக்கும். ஷோ மோர்லேயே அதிகமான டைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து செக் பிரிண்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் வந்து இங்கே செக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அமௌண்ட் வரும். ஸோ உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து செக்கோட பிரிண்ட். ஸோ ப்ரிவியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக் பிரிண்டிங் வந்திருக்கும். உங்களோட பார்ட்டியோட நேம் இருக்கும், அமௌண்ட் இருக்கும், அமௌண்ட் வந்து வேர்ட்ஸில் இருக்கும், இங்கே வந்து அமௌண்ட் இருக்கும், இங்கே வந்து கம்பெனி நேம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷனில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், மெஷர்மெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்ஃபிகர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸ்பேஸ் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஸ்பேஸ் ஃப்ரம் டாப் எட்ஜ் ஃபார் பிரிண்டிங், ஸ்பேஸ் ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ் ஃபார் பிரிண்டிங், அந்த இதில் கூட நீங்கள் மெஷர்மெண்ட் உங்களோட செக்கில் வந்து அளந்து பார்த்துட்டு இங்கே நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனை அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பிரிண்ட் கூட இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.